ஆகாசமூர்த்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச். உன் கனவுகளுக்கு ஆகாசமே எல்லை. ஒரு நிமிடம் உங்கள் வாழ்க்கையில் என்னால் முடியாது, நான் தோற்றுவிட்டேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று நீங்கள் எப்போதாவது நினைத்திருக்கிறீர்களா? அப்படி நினைத்திருந்தால் இந்த கதை உங்களுக்காகத்தான். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் தோல்வி உங்கள் பயணத்தின் முடிவு அல்ல, அது உங்கள் வெற்றியின் முதல் படியாக இருக்கலாம். ஆகாசத்தை பாருங்கள். ஒரு முறை வானத்தை பாருங்கள். அதற்கு எல்லை தெரிகிறதா? இல்லை. அது எவ்வளவு பரந்தது என்று நம்மால் அளக்கவே முடியாது. அதுபோலத்தான் மனிதனின் திறமையும். நாம் நம்முடைய திறமையைப் பற்றி நினைப்பதை விட நமக்குள் இருக்கும் சக்தி மிகப்பெரியது. ஆனால் பல நேரங்களில் நம்மை தடுக்கிறது உலகம் அல்ல, நம்முடைய பயம்தான். என்னால் முடியுமா? மற்றவர்கள் என்ன சொல்வார்கள்? நான் தோற்றுவிட்டால் என்ற கேள்விகள் நம்முடைய கால்களை முன்னே செல்லவிடாமல் தடுத்து நிறுத்துகின்றன. ஆனால் ஒரு உண்மையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முயற்சி செய்யாதவனுக்கு மட்டுமே தோல்வி உறுதி. முயற்சி செய்பவனுக்கு தோல்வி வந்தாலும் ஒரு பாடம் கிடைக்கும். ஒரு சிறிய தொடக்கம் போதும். வாழ்க்கையை ஒரே நாளில் மாற்ற வேண்டும் என்று நினைக்காதீர்கள். ஒரு பெரிய இலக்கை வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அதை அடைய தினமும் ஒரு சிறிய அடியை எடுத்து வையுங்கள். இன்று 1 மணி நேரம் படியுங்கள். இன்று ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்கள். இன்று நேற்று செய்த தவறை திருத்துங்கள். இன்று உங்களைப் பற்றி நீங்கள் கொண்டிருக்கும் ஒரு பயத்தை வெல்ல முயற்சி செய்யுங்கள். சிறிய முயற்சிகள் தொடர்ந்து செய்யப்படும்போது ஒரு பெரிய மாற்றமாக மாறும். தோல்வியை பார்த்து பயப்படாதீர்கள். ஒரு விதை மண்ணுக்குள் புதைக்கப்படும்போது அது முடிந்துவிட்டதாக தோன்றலாம். ஆனால் அந்த இருளுக்குள்தான் அதன் வளர்ச்சி தொடங்குகிறது. அதேபோல உங்கள் வாழ்க்கையிலும் சில காலங்கள் இருளாக இருக்கலாம். யாரும் உங்களை பாராட்டாமல் இருக்கலாம். யாரும் உங்கள் முயற்சியை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். நீங்கள் முயற்சி செய்தும் தோல்வி வரலாம். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் விட்டுவிடாமல் இருந்தால் ஒரு நாள் அந்த தோல்வியே உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடமாக மாறும். பறவையைப் போல பறக்கத் தொடங்குங்கள். ஒரு பறவை பிறக்கும்போது அதற்கு பறக்கத் தெரிந்திருக்காது. ஆனால் அது முயற்சி செய்கிறது, விழுகிறது, மீண்டும் முயற்சி செய்கிறது, மீண்டும் விழுகிறது, மீண்டும் எழுகிறது. ஒரு நாள் அது வானத்தில் பறக்கிறது. அதற்கு வானம் கிடைத்தது என்பதற்காக அது பறக்கவில்லை. அது பறக்க முயற்சி செய்ததால்தான் வானத்தை அடைந்தது. அதேபோல உங்களுக்கும் ஒரு வானம் இருக்கிறது. உங்களுக்கும் ஒரு கனவு இருக்கிறது. உங்களுக்குள் ஒரு திறமை இருக்கிறது. அதை வெளியில் கொண்டு வர வேண்டியது நீங்கள்தான். உன்னை நீ நம்பு. உலகம் முழுவதும் உன்னை நம்பினாலும் நீ உன்னை நம்பவில்லை என்றால் அந்த நம்பிக்கைக்கு எந்த அர்த்தமும் இல்லை. அதேபோல உலகம் உன்னை நம்பவில்லை என்றாலும் நீ உன்னை நம்பினால் ஒரு நாள் உலகமே உன்னை பார்க்கும். அதனால மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை விட நீ உன்னிடம் என்ன சொல்கிறாய் என்பதுதான் முக்கியம். என்னால் முடியாது என்று சொல்லாதீர்கள். அதற்கு பதிலாக நான் முயற்சி செய்கிறேன் என்று சொல்லுங்கள். நான் தோற்றுவிட்டேன் என்று சொல்லாதீர்கள். நான் ஒரு பாடம் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுங்கள். என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைக்காதீர்கள். என் அடுத்த அத்தியாயம் இன்னும் எழுதப்படவில்லை என்று நினையுங்கள். உங்கள் நேரம் வரும். இன்று உங்களை யாரும் கவனிக்காமல் இருக்கலாம். இன்று உங்கள் முயற்சிக்கு பாராட்டு கிடைக்காமல் இருக்கலாம். இன்று நீங்கள் மிகவும் பின்தங்கியிருப்பதாக தோன்றலாம். ஆனால் அதனால் உங்கள் எதிர்காலம் முடிவாகிவிடாது. ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கான நேரம் வரும். சிலருக்கு சீக்கிரம் வரும், சிலருக்கு கொஞ்சம் தாமதமாக வரும். ஆனால் நீங்கள் முயற்சியை நிறுத்தாத வரை உங்கள் பயணம் முடிவடையாது. இறுதி செய்தி: இன்றுக்கு ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் கனவை விட்டுவிடக்கூடாது. உங்கள் முயற்சியை நிறுத்தக்கூடாது. தோல்வியை பார்த்து பயப்படக்கூடாது. மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிடக்கூடாது. உங்கள் பாதை உங்களுடையது. உங்கள் வேகம் உங்களுடையது. உங்கள் வெற்றி உங்களுடையது.
எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுங்கள். எத்தனை பேர் மறுத்தாலும் உங்களை நீங்களே நம்புங்கள். எவ்வளவு தூரம் செல்ல வேண்டியிருந்தாலும் முதல் அடியை எடுத்து வையுங்கள். ஏனென்றால் ஆகாசம் உங்களுக்கு எல்லை அல்ல. உங்கள் கனவுகளுக்குத்தான் ஆகாசமே எல்லை. இன்று நீங்கள் இருக்கும் இடத்தை பார்த்து உங்கள் எதிர்காலத்தை முடிவு செய்யாதீர்கள். இன்று நீங்கள் சந்திக்கும் கஷ்டத்தை பார்த்து உங்கள் வாழ்க்கையை மதிப்பிடாதீர்கள். உங்கள் கதை இன்னும் முடிவடையவில்லை. இன்னும் பல பக்கங்கள் எழுதப்பட வேண்டியிருக்கின்றன. இன்னும் பல வெற்றிகள் காத்திருக்கின்றன. இன்னும் பல கனவுகள் நனவாக வேண்டியிருக்கின்றன. அதனால் தலையை உயர்த்துங்கள். நம்பிக்கையுடன் முன்னே செல்லுங்கள். உங்கள் சிறகுகளை விரியுங்கள். ஏனென்றால் உன் கனவுகளுக்கு ஆகாசமே எல்லை. நம்புங்கள், முயற்சி செய்யுங்கள், வெற்றி பெறுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.